திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதம் அடைதல், திருக்கதம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக மதுரை எம்பதியில் வசிக்கக்கூடிய, மதுரை மாவட்டத்தில் மதுரையில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றியா. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரார் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர் மருவு புருஷோத்தமர் சேதிராயர் மூலர் மல்லு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாளனார் பொன் கவிழர் பரணர் மெய்யுணர் இவன் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள் திருமேவும் பட்டினத்தார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்க ஐயா, வாங்கம்மா. திருக்கதவம் அடைதல். அருள் பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறித்தான் பெற்ற பொன்னிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருடும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றி, அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள். வாங்க. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீ
அம்மா அழுங்கி அரட்டாதே, திருமாமணி சேர்த்திரு கதவும், திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புழங்கன், திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புழங்கன், திருத்தாள் சென்று சேர்வோமே. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசியில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலல் இணைதுணை மலர் கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கர் மலரும் எழில் நகை கொண்டின் திருவடி தொழுவும், சேற்றிதழ் காமலங்கள் மலர்தன் பயல் சூர் திருப்பரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுவர் கோடி உடையார் எமை உடையாம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிட்டம்பலம். சிவா. நன்றிங்க. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி. திருச்சிற்றம்பலம். படிக்கட்டுமா? படிங்க ஐயா, படிங்க. திருவாதித்திரம் ஐயார் பெருமக்கள் நன்றி. வாழ்க வாழ்க. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தக்கு பத்தராகி, பித்தக்கு பத்தராகி அரும்பொழு மலர்கள் கொண்டு அங்கே விளக்குவோம் பிரியனாய் இடவல்லார்க்கே, கரும்பில் கட்டை போல்வார் கடவுள் விருத்தனாரே, கடவுள் விருத்தனாரே. சிரமா. நன்றியா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, அவருக்கு உபதேசம் செய்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, அவருக்கு உபதேசம் செய்த அம்மையப்பருக்கு நம்முடைய அம்மையப்பருடைய பொற்பாதங்களில் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த திருவருளுக்கும், பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை அறிவித்த தாய்க்கும் தந்தைக்கும், காரிய குருவாக வந்து பிறகு காரண குருவாக வந்து பிறகு சிவகர்த்தாவாக வந்து காரிய காரண கர்த்தாவாக வந்து இந்த உலகம் எல்லாம் பொய்யானது, பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரே என்பதுடன் மெய்ச்சுடரை நம்முடைய பொருள் நடுவிலே வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் நடுவிலே கபாலத்தில் உரைக்கூடிய அந்த கபாலீஸ்வரனை நமக்கு தொட்டு காண்பித்த சுட்டி காண்பித்த அந்த குருவருளம்
அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து உலக மாயைகளிலிருந்து விடுபடச் செய்து ஆணவம் கண்மம் மாயிலிருந்து விடுபடச் செய்து விடுதலை தந்த அந்த குருநாதருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவருள் கிட்டுமாயின் நம் உடலால் ஏற்பட்ட ஆணவம், நம்முடைய மனத்தினால் ஏற்பட்ட அந்த வினை கர்வமும், நம்முடைய மாயை என்று சொல்லக்கூடிய மயக்கமும் நிச்சயம் தீரும். இதனை கடந்து விடலாம், ஆனால் அழிக்க முடியாது. பாசத்தை கடக்கத்தான் முடியும், அதனை ஒழிக்க முடியாது. என இந்த உலகம் முப்பொருள் உண்மையை கொண்டுள்ளது. பதி, பசு, பாசம் இவை அனாதிகள் என்று திருமந்திரமே சொல்லுகிறது. அதனால் ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழியை குருநாதர் நமக்கு காண்பிப்பார். அப்படி கண்டு அதனை தெளிந்து கேட்டு சிந்தித்து தெளிந்து பிறகு எம்பெருமானுடைய திருவடியிலே கூடுவதற்குத்தான் நிட்டை கூடல் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலே முதல் கற்க வேண்டும், பிறகு கேட்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும், பிறகு தெளிய வேண்டும், பிறகு எம்பெருமானோடு கூடி நிற்க வேண்டும். எங்கு பணிவு இருக்கிறதோ, எங்கு பக்தி இருக்கிறதோ, எங்கு எங்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறதோ அங்கு முக்திக்கு நிச்சயம் வழி இருக்கிறது என்று சொல்லி, குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை என்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல அந்த குருநாதரை மனமொழி மெய்களாலே வணங்கி நமக்கு யார் நம்முடைய அறியாமை நீக்குகிறார்களோ, நம்முடைய அறிவை தெளிவித்து சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி அப்படின்றாங்க இல்லையா, நம்முடைய சிந்தையை தெளிவித்து சிவமாக்கக்கூடிய அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து மீண்டும் ஒரு முறை குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருமூலநாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பை வெற்றிகரமாக நாம் முடித்திருக்கிறோம். பெரும் கருணையினாலே, சுவாமியினுடைய பெரும் கருணையினாலே திருமந்திர வகுப்பிலே 12 திருமுறை பாராயண நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. திருமந்திரம் வந்த பொழுது பாராயண முறையில் செல்வது ஒரு உசித்தமான செயலாக அடியனுக்கு படவில்லை. 10ஓடு 11ஆக ஒரு பாராயண நூலாக, ஒரு தோத்திர நூலாக இந்த நூலை பார்க்க என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. 12 வருடங்கள் தவம் உபதேசம் பெற்று தவம் செய்து அணுகி நுணுகி ஆழ்ந்து ஒரு பெரிய தேடலுக்கு ஆளாக வேண்டிய சூழலில் சாமி நம்மை படைத்திருக்கிறார்கள். இப்படி உணர்ந்து படித்த அடியேன் இந்த நூலினை ஒரு பாராயண நூலாக கடந்து செல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அதன் பொருட்டு அடியேன் இந்த பாராயண வகுப்பை நிறுத்தி ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே திருமந்திர நூலினை சிந்திக்கலாம் என்று ஒரு ஆர்வம் மேலோங்கி பாராயண முறையை தடுத்து இந்த சிந்தித்தல் முறைக்கு வந்திருக்கிறோம். காரணம், வெறுமனே பாடி கடந்து விடுவதால் அதன் உட்பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சத்தியத்தை நாம் உணர்ந்தும் தெரிவிக்கவில்லை என்றால் அது தற்கொலைக்கு சமானம். அதனாலே இதில் நமக்கு பரிச்சயம் இருப்பதனாலே, சுவாமியோட பெரும் கருணையினாலே இந்த ஆழ்ந்த இந்த திருமந்திரத்தை சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும், அவருக்கு உபதேசம் செய்த நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களையும், அவருக்கு உபதேசம் செய்த இந்த அம்மையப்பருக்கும் மீண்டும் ஒரு முறை நாம் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைக்கு 3ஆம் தந்திரத்தில், திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு, புது தலைப்பு நம்ம பார்க்க போறோம். 30 பாடல்கள் கொண்ட அந்த 14வது தலைப்பு காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே காலத்தினுடைய அளவும், அந்த காலத்தினுடைய அளவு, ஆயுள், சில விஷயங்கள், குறிப்பாக
முன்னோட்டமாக பார்த்திருக்கிறார். அதில் எப்படி தவம் செய்வது, தவம் செய்தவர்கள் எப்படி அந்த காலத்தை வென்றார்கள், காலம் என்னும் காலம் நம்மை அணுகாமல் இருக்கும்படிய வழிகளை அந்த 30 பாடல்களில் நமக்கு சூசகமாக, சூட்சமமாக, நேரடியாகவும் பகிரங்கமாகவும் திருமூல நாயனார் நமக்கு எடுத்து ஏம்பினார்கள். அந்த காலச்சக்கரம் காலத்தை வெல்லக்கூடிய ரகசியங்கள் ஒளித்திருந்தாலும் இனி அடுத்த தலைப்பிலே நமக்கு ஒரு பெரிய ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கிறார். அது என்னன்னா ஆயுள் பரீட்சை. ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பின் கீழே ஒரு 20 பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் திருமூல நாயனார். அந்த வகையிலே பெரும் கருணையினாலே, சாமியோட பெரும் கருணையினாலே திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனத்தில் நினைத்து கொண்டு இந்த ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பினுக்குள்ளே நாம் நுழையலாம். இன்றைக்கு உண்டான திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பின் கீழே உள்ள அந்த பாடலை, முதல் பாடலை இன்றைக்கு படிப்போம். வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில் உத்தமம் மிக்கிடில் ஓராறு திங்களாம் அத்தம் மிகுத்திட்டு இரட்டியது ஆயிடில் நித்தல் உயிருக்கொரு திங்களில் ஓசையே. வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில் உத்தமம் மிக்கீடில் ஓராறு திங்களாம் அத்தம் மிகுத்திட்டு இரட்டியதாயிடில் நித்தல் உயிருக்கொரு திங்களில் ஓசையே. இனி பாடலை பதம் பதமா பிரிச்சு பார்த்துடலாம். வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில், வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில் உத்தமம் மிக்கிடில் ஓராறு திங்களாம் அத்தம் மிகுதியிட்டு இரட்டியது ஆயிடில் நித்தல் உயிருக்கு ஒரு திங்களில் ஓசையே. பாடலை பிரிச்சு பார்த்துட்டோம், பதம் பதமா பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய பார்ப்போம். இன்னைக்கு தர்மயாதனம் பொழிப்புரையை நம்ம எடுக்க போறதில்லை. மாணிக்க வாசகனார் இயற்றிய பொழிப்புரைய இன்னைக்கு பார்க்க போறோம். இணையதளத்துல சிக்கல்ன்றதுனால இன்னைக்கு அந்த பொழிப்புரையை அடியனால் எடுக்க முடியல. பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். சென்னி, சென்னினா தலை. நேரியதாய் சீராக, வைத்த கை பிராணன், மூச்சு காற்று வருகிற வழியில் கை வைத்து உணர்தல். மூச்சு காற்று சிறுத்தும் பருத்தும் இல்லாமல் சீராய் வருவது உத்தமம். மூச்சு காற்று சிறுத்தும் பருத்தும் இல்லாமல் சீராய் வருவது உத்தமம். பருத்து இருத்தால் 6 மாதங்கள், அதாவது கனமா இருந்ததுன்னா. அத்தம் கை 2 பங்காக அதிகரித்தால் 1 மாதத்துக்குள், அதாவது 1 திங்களில் உயிர் எந்த நாளிலும் அடங்கிவிடும். இது உத்தமம். இந்த ரகசியத்தை திருமூல நாயனார் மாணிக்கவாசனார் கொடுத்த பொழிப்புரையில பார்க்க போறோம். இன்னும் சற்று நேரத்துல இணையதளம் சரியா வந்துருச்சுன்னா நம்ம தர்மயாதனத்தினுடைய பொழிப்புரையும் ஓரளவுக்கு பார்த்துடலாம். நிச்சயம் பார்க்கலாம். சிவபெருமான், சிவசிவா. வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில்.
சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் அப்படின்னா அந்த கையை ரெண்டும் தூக்கி சாதாரண மனிதர்களை வணங்கும் போது மார்பிள வச்சு கையை வச்சு கூப்பிடுவோம், வணக்கங்க ஐயான்னு. கொஞ்சம் வசதி கழுத்து பக்கம் கூப்பிட்டோம்னா கொஞ்சம் உயரம். அதையே நெற்றிக்கு நேரா நின்று கூப்பிட்டோம்னா ஆத்ம வணக்கம்னு பேர் அதுக்கு. சாதாரண மனுஷன்னு நெஞ்சில கையை வச்சு வணங்குவோம், வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்ம அனுபூதி பெற்ற அடியார்களை எப்படி வணங்கணும்னா நெற்றியில வச்சு வணங்குவோம். இந்த உபதேசம் பெற்றவர்களுக்கு நல்லா தெரியும். சமய தீட்சை, சிவதீட்சை, அப்புறம் விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை வாங்கினவங்கலாம் எப்படி வணங்குவாங்கன்னா புருவ நடுவுக்குள்ள தான் வச்சு வணங்குவாங்க. அது உண்மையா சுட்டி காமிச்சிருந்தா அப்படிதான் வணங்கணும். வணக்கம் சாதாரண மனுஷனுக்கு நெஞ்சில வச்சு வணங்குவான். ஆனா கைகளை புருவ நடுவுல வச்சு வணங்குறாங்கன்னு சொன்னா ஆத்மா ஞானம் பெற்றவர்கள், ஆத்மாவை அறிந்து கொண்டவர்கள், திருவடி ஞானம் பெற்றவர்கள், வாழும்போது திருவடி பேறு பெற்றவர்கள், ஞானோபதேசம் பெற்றவர்கள், குருநாதர் மூலியமாக தொட்டு காண்பிக்கப்பட்டது. 96 தத்துவங்களும் பூர்வ நடுவில் ஒடுங்குகிறது. இனி நீ வணங்க வேண்டிய இடம் சித்தன்மார்கள், ரிஷிமார்கள், தேவர்கள், முனிவர்கள், 63 நாயன்மார்கள் பெற்ற இடத்தை தான் நீ பெற்றிருக்கின்றாய். இதோ உனக்கு சமய தீட்சை வழங்கப்பட்டிருக்கிறது, அடுத்து உனக்கு சிவ தீட்சை வழங்குகிறோம், இந்த இடத்தில் தான் எம்பெருமான் உரைகின்றான் அப்படின்னு தொட்டு காமிப்பாங்க. ஆனா தொட்டு காமிச்சாதான் உத்தமம். அதான் நல்ல உத்தம குருக்கு அடையாளம். மந்திர உபதேசம் சொல்லும் போது இதுதான்பா இறைவனுடைய திரு இருப்பிடம், நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுருவை பார்க்க வேண்டிய இடம் இதுதான் சாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உத்தம குருவுக்கு அடையாளம். அப்படி சொல்லி மறைக்கிறாங்கன்னு சொன்னா உங்களை அலைய விட்டு வேடிக்கை பார்க்கறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த நிலைக்கு வந்தவர்கள் எப்படி வணங்குவார்கள் என்றால் கைகளை கூப்பி புருவ நடுவிலே வச்சு வணங்குவார்கள். இது ஞானிகளுடைய வணக்கம். உன்னையும் என்னையும் எது உயிரோடு வைத்திருக்கிறதோ, உன்னையும் என்னையும் எது ரட்சிக்கிறதோ, நீயும் நானும் உயிரோடு இருப்பதற்கு எது காரணமோ, நாம் இரு கண்கள், உன்னுடைய இரு கண்களும் என்னுடைய இரு கண்களும் எது உயிர்ப்போட வைத்து நம்மை வணங்கச் செய்கிறதோ அந்த மேலான பரம்பொருளுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் பாழா போன மனம் அப்படி இல்லை. நீ முதல்ல வணங்குறியா, நான் முதல்ல வணங்குறியா, நீ பாக்குறியா முதல்ல, நான் பாக்குறியா முதல்ல, வணக்கம் வைக்கட்டுமே, பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சுக்கிறது. அவங்க தான் கூப்பிட்டுமே முதல்ல, அவங்க தான் வணக்கம் வைக்கிறேன். இந்த பணியிறதுல பெரிய இருக்குன்னா அது ஆணவத்தினுடைய அடையாளம். பணிஞ்சிடணும். ஒரு சபையில போனோம்னா எல்லாரையும் பணிஞ்சிடணும். அவங்க பார்க்கட்டும் இவங்க பார்க்கட்டும் எல்லாரையும் பணிஞ்சிடணும். அதான் பணிவு. அப்புறம் அடியாரம் சொல்றதுக்கு தகுதி இல்லை. சிவனடியாரம் சொல்றதுக்கு என்ன தகுதி இல்லைன்னா பணியணும். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அப்போ இந்த வணக்கம், கைகளை கூப்பி வணங்குறதுன்றது மார்புக்குன்னா சாதாரண மனுஷனை வணங்குறது. இயல்பா ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள்லாம் பார்த்தா வணங்குறது அதுதான். ஆனா தீட்சை பெற்றவர்கள், உண்மை தெரிந்தவர்கள் எங்கு வணங்குவாங்கன்னா புருவ நடுவில் தான் வணங்குவாங்க. கழுத்துக்கு கீழே நரகம், கழுத்துக்கு மேல சொர்க்கம். ஞானிகளுக்கு மேல் வீடு, நரவாசிகளுக்கு கீழ் வீடு. அது என்ன நரவாசிகள்? நரன்னா மனிதன். மனிதனுடைய அகம் கீழே இருக்கு. அகம்னா இந்திரியங்கள், அதாவது உலகியல் இந்திரியங்கள். அதனால அவனுக்கு நரன்னு பேரு. அவன் நாடுவதனால அவனுக்கு நரகம்னு பேரு. நரகம்னா என்ன கொப்பரன்னு நினைச்சு கூடாது. கழுத்துக்கு கீழே நரகம், கழுத்துக்கு மேல சொர்க்கம். இதை புரிய வைக்கணும். கழுத்துக்கு கீழே நரகம். நரனுடைய அகத்தை நாடி ஒரு மனிதனுக்குன்னா உடல் இச்சை உள்ளவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. உடம்பு மேல இன்னும் பற்று இருக்குதுன்னு சொன்னா நரகம். அந்த இச்சையை கடந்து மேல போயிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கம். அவ்வளவுதான். கழுத்துக்கு கீழே அவங்களுக்கு எந்தவித சலனமும் ஏற்படாது, எந்தவித மயக்கமும் அவங்களுக்கு ஏற்படாது. சக உயிரா பார்ப்பாங்க. ஆண் பெண் நாளி கடந்துருவாங்க. ஆணுன்ற பாகுபாடு இருக்காது,
பெண் என்ற பாகுபாடு இருக்காது, அலி என்ற பாகுபாடு இருக்காது, நாய் நரி நத்தை எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பாங்க. அப்ப உயிரறிவு பெற்றவர்களாக மாறிவிட்டவர்கள் எல்லாவற்றையும் உயிராக பாரு. என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன், எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாடலோ, அந்த எவ்வுயிருக்கும் இயல்பானான்ற சாடலோன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரையும் உயிரா பார்ப்பாங்க. அங்க ஆண் இருக்காது, பெண் இருக்காது, அலி இருக்காது, பேதம் இருக்காது. அது தேளா இருந்தாலும் சரி, அது பாம்பா இருந்தாலும், விஷமுள்ள பாம்பா இருந்தாலும் சரி. யார் ஒரு பஞ்சமா பாதகம் செய்யவில்லையோ, எந்த உயிருக்கும் தீங்கு உடம்பாலும் மனசாலும் உடலாலும் மனதாலும் உயிராலும் நினைக்கவில்லையோ அவர்களை எந்த உயிரும் தீண்டாது. இது சத்தியம். தீண்டாது, ஆனா வினைப்பயன் விடாது. அப்போ ஒரு சிவலிங்கத்தை தொட்டு பூஜை செய்வதற்கு என்ன தகுதி அப்படின்னா, அடிப்படையில் அன்பு, கருணை, இரக்கம், காருண்யம், பஞ்சமா பாதகம் செய்யாமல் இருத்தல், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேண்டாம். நல்ல குருநாதர் வந்துருவார். இந்த ஒழுக்கத்துங்களை யாருன்னு ஈயமத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ நியமம் அவர்களுக்கு வாய்த்து விடுகிறது. ஒழுக்கத்தை தொடர்ந்து செய்தால் அதுக்கு நியமம்னு பேரு. அந்த நியமம் யாருக்கு இருக்கிறது, அவங்களை தேடி குருநாதர் வருகிறார். குருநாதர் வந்த பிறகு அவங்களுக்கு ஆசனம் கிடைக்கிறது. சரியில் வெற்றி, அப்புறம் கிரியில வெற்றி, அப்புறம் யோகத்தில் வெற்றி, பிறகு ஞானத்தில் வெற்றி, பிறகு ஞான அனுபூதி, பிறகு தன்னை அறிந்து இன்புறுதல், சத்து சித்து ஆனந்தமாக நடமாடுதல். இதுதான் சைவ சமயத்தினுடைய வெற்றி. சைவ சமயம் தொன்மையானது, பழமையானது, ஆகமங்களை கொண்டது, எல்லா சமயங்களையும் தன்னகத்தே வைத்துள்ளது. புறப்புற சமயங்கள் அகப்புற சமயங்களை தன்னிடத்தில் வைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் தெளிந்து இதுதான் முப்பொருள் உண்மையை விளக்கி நிற்பது சைவ சமயம். அப்படிப்பட்ட சமயத்துல திருமந்திரம் என்கிற நூல்ல எல்லா ரகசியங்களையும் ஒளித்து வைத்து 3000 பாடல்களிலே 3040 பாடல்களிலே பல ஆகமங்களையும் வழிமுறைகளையும் எந்திரங்களையும் தந்திரங்களையும் மந்திரங்களையும் ஒலிக்க வைத்து சென்றிருக்கிறார் திருமூல நாயனார். அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கிக் கொள்வோம். அப்போ இது எல்லாம் யாருக்கு வாய்க்கும்னா இந்த வணக்கம் வைக்கிறதுல தான் இருக்கு. அப்ப அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், சாதாரண மனுஷனா, தீட்சை பெற்றவர்களா, பக்தியினாலே முக்தி அடைந்தவர்களா. முக்தி பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சென்னியில் கூப்புவாங்க. இப்ப 3 விதமான வணக்கம் பார்த்துடலாம். ஒண்ணு மார்புக்கு நடுவில் வச்சு வணங்குறது, இன்னொன்னு கழுத்தாண்ட வணங்குறது. கழுத்தாலையும் மார்பாலையும் வணங்குறது ஒண்ணுதான், கொஞ்சம் தேர்ந்தவங்க அவ்வளவுதான். அப்புறம் புருவ நடுவில் வைத்து வணங்குவது ஞானியர்கள் வணக்கம். இந்த உண்மையை அறிந்தவர்கள் கழுத்துக்கு மேலே சொர்க்கம் என்று உணர்ந்து விட்டவர்கள். வலது கண்ணும் இடது கண்ணும் சந்திரன், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், புருவ நடுவு ஞான அக்னியிலே கண்களை கொண்டு செருகி அந்த அற்புதமான நெட்டு நிலையை நமக்கு சுட்டி காண்பித்திருக்கக்கூடிய குருவர்களை மனத்தில் நினைத்து வணங்குதல் பேர் தான் இந்த ஆத்ம வணக்கம்னு பேர். ஆத்ம வணக்கம் எங்கிருந்து கொடுப்பாங்கன்னா புருவ இருந்து கொடுப்பாங்க. நீ ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா. ஆன்மா அழிவற்றது, இந்த உடல் மாறக்கூடியது, மனம் மாறக்கூடியது, உயிரும் மாறக்கூடியது. ஆன்மா நிலையானது. அந்த நிலையான பொருளை, சாஸ்வதமான வஸ்துவை கண்டறிந்தவர்கள் ஆத்ம வணக்கம் செலுத்துவார்கள். ஆன்மாவை அறிந்தவர்களுக்கு வணக்கம் வைப்பார்கள். இன்னும் தன்னை உடலாக பாவித்துக் கொண்டிருப்பவர்கள், தன்னை மனமாக பாவித்துக் கொண்டிருப்பவர்கள், தன்னை ஒரு மயக்க நிலையில வைத்திருப்பவர்களுக்கு அந்தந்த வேடத்திற்கு ஏற்றவாறு உடல் தெரியும். நல்ல ஆத்ம அனுபூதி அடைந்தவர்களுக்கு எல்லாமே ஆன்மாவாக தெரியும், எல்லாமே உயிராகத்தான் தெரியும், பேதம் இருக்காது. அப்ப அவருடைய வணக்கம் எப்படி இருக்குன்னா புருவ நடுவிலிருந்து வணக்கம். புருவ நடுவிலிருந்து வணங்குவார்கள். அப்போ இந்த வணக்கம் கடந்து ஒரு வணக்கம் இருக்கு. அது என்ன வணக்கம்னா எம்பெருமானை வணங்குவது, எல்லாம் வல்ல இறைவனை வணங்கு. அப்படி கைகளை தூக்கி வணங்குறது தான் சென்னியில் அப்படின்றது.
வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்க வாசகனார் ஐயாவுடைய புத்தகத்தில் இருக்க பொழிப்புரைய இன்னொரு முறை படிச்சிடலாம். சென்னின்னா தலை, நேரியதாய் சீராக, வைத்த கை, பிராணன்னா மூச்சு, காற்று வருகின்ற வழியில் கை வைத்து உணர்தல். மூச்சு காற்று சிறுத்தும் பருத்தும் இல்லாமல் சீராய் வருவது உத்தமம். அப்படி சீராய் வராம பருத்து இருந்தால் 6 மாதங்கள். கைகளை ரெண்டும் கூப்பி வணங்குறோம் இல்லையா? அப்படி கூப்பி வணங்கும் போது மூச்சு சீரா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆயுள் கட்டி. அப்படி கைகளை தூக்கி மேல வச்சிருக்கும் போது ரொம்ப பருத்து இருக்கு, மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குதுன்னா அவங்களுக்கு 6 மாசம் தான் உயிர் இருக்கும். இது ஒரு சுய பரிசோதனை. ஆயுள் பரீட்சையில இந்த சென்னியில வச்சு வணங்கும் போது மூச்சருடைய அளவை வச்சு ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிச்சிருக்கிறாரு திருமந்திர நூல்ல. இணையதளம் வேலை செய்யாத காரணத்தினால நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மாணிக்க வாசகனார் ஐயா இயற்றிய அந்த பொழிப்புரையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்துல நம்ம தர்மயாதனத்தினுடைய பொழிப்புரையும் பார்க்க போறோம். அப்போ பருத்து இருந்தால் 6 மாதங்கள் தான் அந்த உயிர் இருக்கும். 2 பங்காக அதிகரித்தால் 1 மாதத்துக்குள் அந்த உயிர் போயிடும் அப்படின்ற செய்தி சொல்றார். அது என்ன பருத்து இருத்தல்? மூச்சு வாங்குறதுக்கே சிரமமா இருக்குதுன்னா கையை ரெண்டும் சென்னியில தூக்கி வச்சோம்னா, கையை ரெண்டும் கூப்பி வணங்குறோம் இல்லையா மேல, இந்த தவம் பண்றவங்க தண்ணியில தவம் பண்றவங்க தூக்கி வச்சிருப்பாங்க கையை, பார்த்திருப்பீங்க. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். அப்போ அதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யார் ஒருத்தர் கைகளை ரெண்டும் தூக்கி மேல வச்சு சுவாசத்தை சரி செஞ்சு பாக்குறீங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும், சீரா போச்சுன்னா உயிருக்கு ஆயுள் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்படி 2 மடங்கா இருந்ததுன்னா 6 மாசம் உயிர் இருக்கும். 2 மடங்குன்னா என்ன? தன்னுடைய கையே 2 மடங்கு வெயிட் மாதிரி தெரியும். தன்னுடைய கைகளே கரங்களே 2 மடங்கா வெயிட் தெரிஞ்சதுன்னா சுவாசமே பருத்து இருக்குமா. அப்படி பருத்து இருந்தா 6 மாதங்கள் வரை அந்த உயிர் இருக்கிறதுக்கான அடையாளம் சொல்றாரு. அப்படி இல்லாம மூச்சு விட்டுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது, 2 பங்கு இல்ல, அந்த 2 பங்குக்கும் மேல ரொம்ப அழுத்தமா இருக்கு மூச்சு அப்படின்னா அந்த உயிர் 1 மாதத்தில் பிரிந்து விடும் அப்படின்ற ஒரு குறிப்பை எங்க திருமந்திரத்துல சொல்றாரு. அப்போ அந்த சென்னியில வச்சு சுவாசம் பண்ணும்போது எந்தவித இடையூறு இல்லாமல், போக்குவரவுக்கு இந்த சுவாசத்துக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் பிராணாயாமத்தை யாரால் செய்ய முடிகிறதோ அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதான் உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. உபதேசம் பெறாதவர்களுக்கு தான் பிரச்சனை. இந்த ஆயுள் பரீட்சையில யாருக்கு சிக்கல்னா, குருவருள் பெற்றவர்களுக்கு இந்த கவலை வேண்டாம். குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த கவலை வேண்டாம், ஆயுளை பத்தின கவலையே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சுவாசம் முற்றிலும் உள்ளே ஒடுங்கக்கூடிய அந்த கலையை குருநாதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். பிராணனை பானம் பண்ணக்கூடிய வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், ஆதலால் உங்களுக்கு அழிவில்லை. உங்கள் உடலை நீங்கள் எப்படி ஒன்னாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு சுவாமி கொடுத்த வரம் அது. நீங்கள் வாசி யோகம் பெற்று விட்டீர்கள், எம்பெருமானுடைய திருவரு கருணையை பெற்று விட்டீர்கள். நாசியின் வழியே சுவாசம் இல்லாமல் உள்நாக்கின் வழியே உங்களுக்கு சுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுக்கு உயிர் உபதேசம் என்று பெயர். உயிரை தக்க வைக்கக்கூடிய அந்த வாசி யோகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். அப்ப குரு உபதேசம் பெறாதவர்கள் இந்த ஆயுள் பரீட்சையில இந்த முதல் பாடல் உங்களை சிக்கலுக்கு உண்டாக்கிவிடும். காலன் யாருக்கு என்று சொன்னால், திருவடியை தெரியாதவர்களுக்கு காலன் உண்டு, சிவனடியை தெரியாதவர்களுக்கு காலன் உண்டு, படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருளை நாடுகின்றவனுக்கு காலன் உண்டு. எவன் படைத்தவனை பற்றி கொண்டானோ அவனுக்கு, பற்றற்றானை பற்றி கொண்டானோ அவனுக்கு காலன் இல்லை. காலச்சக்கரத்தில் காலனுடைய எல்லையை குறித்து சொன்ன திருமந்திரத்தில் திருமூல நாயனார் ஆயுளை அளந்து சொல்லக்கூடிய ஒரு பாடலை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். சென்னியில் அஞ்சலி கூப்பும் பொழுது, அப்பனா திருவடி ஞானம் பெற்றவர்கள்
உபதேசம் பெற்றவர்கள், குருவர்கள் பெற்றவர்கள் இந்த பாடலை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக சென்னியில் அஞ்சலி அப்படின்னா கையை ரெண்டும் தூக்கி நீர்ல தவம் பண்றாங்க இல்லையா, ஒரு காலில் ஒத்த காலில் நின்று தவங்கும்போது கையை ரெண்டும் மேல தூக்கி வச்சிருப்பாங்க, கை கூப்பி வணங்குவாங்க. அந்த கை கூப்பி வணங்கும் பொழுது உங்க கையே 2 மடங்குக்கு மேல, உங்க கைகளே, நம்முடைய கைகளே 2 மடங்குக்கு மேல பாரமா இருந்ததுன்னா அந்த உயிர் 1 மாசத்துலயே போயிடும். சுவாசம் ரொம்ப வாங்கி விடுறதே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா 6 மாசத்துல அந்த உயிர் பிரிய போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோ பாரமா இருக்குமா மூச்சு. அந்த பாரமா இல்லாம இயல்பா மேலும் கீழும் போயிட்டு வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு எந்தவித பின்னமும் இல்லை, ஆபத்தும் இல்லை. ஆனா கைகளை தூக்கி அப்படி வச்சு சுவாசத்தை கவனிச்சோம்னா பருத்து ரொம்ப சிரமமா, ரொம்ப பாரமா இருக்குது, மூச்சு விடுறதே ரொம்ப பாரமா இருக்குது, பருத்து இருந்தால் 6 மாதங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு. அத பிராணாயாமத்தை கத்து அந்த உயிரை காப்பாத்துற வழியை முதல்ல செய்யணும். சுவாசத்தை சாப்பிடணும், வேற ஒண்ணும் இல்லை. காற்றை சாப்பிடக்கூடிய வித்தையை நம்ம கத்துக்கணும். பிராணனை பானம் பண்ணணும். சாப்பாடை சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம், உணவு அருந்து விட்டீர்களான்னு கேட்கிறோம். தண்ணி சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி பிராணனை பானம் பண்ணணும். பானம்னா சாப்பிடணும். இந்த பிராணபானர்களுக்கு, அதாவது பிராணனையே சாப்பிடக்கூடிய, மூச்சையே சாப்பிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களுக்கு ஆயுளை பற்றி கவலை தேவையில்லை. அப்ப யாருக்கு இந்த கவலை அப்படின்னா, படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருள்களை தேடி ஓடுகின்றவர்களுக்கு நிச்சயம் இந்த கவலை வரும். அப்ப யாரை பற்றி கொள்ள வேண்டும்? பற்றற்றானை பற்றி கொள்ள வேண்டும். பற்றற்றானை எங்கு பற்றி கொள்ள வேண்டும்? புருவ நடுவிலே பற்றி கொள்ள வேண்டும். புருவ நடுவில் யாருடைய தயவோடு பற்றுக்கொள்ள வேண்டும்? குருநாதருடைய தயவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஒரு கணவன் மனைவியாக இருக்கின்றவர்கள் இந்த உபதேசம் பெற வேண்டும் என்று சொன்னால் கணவனுடைய உத்தரவு வேண்டும். உங்களுக்கு சுவாசம் உள்ளே ஒடுங்கி உங்களுக்கு கணவனுக்கு மூச்சு வெளியே போச்சுன்னா முரண்பாடு ஏற்படும், வாழ்க்கையில முரண்பாடு ஏற்படும். ஏற்கனவே முரண்பாடு தான். சேர்ந்து வாழ்வது என்பது அதிசயமான ஒரு செயல். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வது என்பது அதிசயமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே ஒருவர் உபதேசம் பெற்று ஒருவர் உபதேசம் பெறாமல் இருந்தால் கருத்து முரண்பாடு வரும், கருத்து மோதல் வரும். சுவாசம் ஒருவருக்கு உள்ளே ஒடுங்கி நிற்கும், ஒருவருக்கு சுவாசம் வெளியே வியாபித்திருக்கும். மனம் வெளியே வியாபித்திருப்பவருக்கு மனம் வெளியே வியாபித்தவர்களோடு தான் நட்பு வைத்துக் கொள்ள தோணும். மனம் ஒடுங்கியவர்களோடு தொடர்பு கொள்வார்கள். அப்போ கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் உபதேசம் பெற வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து அந்த உபதேசம் பெற்றுக்கொண்டால் உத்தமம். ஏன்னா ஒரு அகத்தியருக்கு துணை இருக்கிற மாதிரி, முனிவர்களுக்கு பத்தினி இருப்பது போல பயிற்சி செய்யவர்களுக்கு பயிற்சி பெற்றவர்களே ஒரு துணையாக இருந்தால் அற்புதமாக இருக்கும். அப்போ ஆயுள் பரீட்சை உபதேசம் பெற்றவர்களுக்கு இல்லை. பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். உபதேசம் பெற்றவர்களுக்கு கவலை இல்லை. குருநாதருடைய தொட்டு காண்பித்திருக்கிறார் என்று சொன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சாமியோட சித்தம். அப்போ இந்த பற்றற்றானை பற்றாமல் உலக பற்றுகளை வைத்திருக்கிறவர்களுக்கு யமன் உண்டு, காலன் உண்டு. அவர்களுக்கு ஒன்னா சொல்லலாம். அப்ப சென்னியில் அஞ்சலி கூப்பி உன பரீட்சித்து பார்க்கலாம். கையை ரெண்டும் மேல கூப்பி சென்னியில வச்சு வணங்கி சுவாசத்தை நீங்களே கவனிச்சு பாருங்க. பிராணாயாமம் பண்ணி பாருங்க. உங்க கைகளே 2 மடங்கு வெயிட்டா இருக்குது, தூக்க முடியல, ரொம்ப பாரமா இருக்குன்னு சொன்னா அந்த உயிருக்கு 6 மாதம் வரையறை செல்றார். மூச்சே வாங்கி விடுறதுக்கு சிரமமா இருக்குது, ரொம்ப பாரமா இருக்குது, பருத்து இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு 6 மாதம் ஒரு வரையறை சொல்றாரு.
அவ்வளவுதான் அந்த உயிர் தேரும். ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குது கை. தன்னுடைய கையே 2 மடங்கு வெயிட்டா இருக்குதுன்னா, சுவாசமே ரொம்ப பருமனா இருக்குது, ரொம்ப வர்றதுக்கே எனக்கு சிரமமா இருக்குது அப்படின்னா, அப்போ தன்னைத்தானே மதிப்பீடு, சுய மதிப்பீடு செய்வதற்கான ஒரு வழியை அந்த பாட்டுல சொல்றாரு. அப்போ சென்னியில் அஞ்சலி கூப்பி நீங்க என்ன பண்ணணும், கையை 2 கூப்பி நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சு பாருங்க. ரொம்ப பாரமா பருத்து மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்குதுன்னா நீங்க பிராணாயாமம் வாங்கிக்கணும், உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். அவ்வளவுதான். குருநாதர் கிட்ட வாங்கி என்ன பண்ணிக்கணும், பயிற்சி செய்யணும். பிராணம்னா பானம் பண்ணக்கூடிய வித்தையை நீங்க கத்துக்கணும். ஐயா எங்க கணவர் ஒத்துழைக்கல, பெற்றுக்கொள்ளலாம். ஆனா உங்க சுவாசம் உள்ள ஒடுங்கிடும், நீங்க சமாதி நிலைக்கு போவீங்க. அவரால் என்ன பண்ண முடியாது, பாவம் உலகியல்ல மாண்டு போயிடுவார். உலகியல மாண்டு போயிடுவார். நீங்க அருளியல்ல வந்துடுவீங்க, அவர் உலகியல்ல போயிடுவார். அப்படி விட முடியாது, ஏன்னா கணவராச்சே. அவரையும் கொண்டு வந்து ஆன்மீகத்துல சேர்த்து அவருக்கும் உபதேசம் கொடுத்து 2 பேரும் பயிற்சி செஞ்சா மட்டும் அற்புதமான ஒரு நிலையை அடையலாம். அதுக்கு தான் தனியா கொடுக்க மாட்டாங்க. உபதேசம் கொடுத்தா 2 பேருக்கு சேர்த்து கொடுக்கணும். தீட்சை கொடுத்தா 2 பேருக்கு சேர்த்து, அப்பதான் சேர்ந்து வாழ முடியும். ஒருவருடைய மனம் ஒடுங்கியும் ஒரு மனம் வந்து வெளியும் வியாபிச்சிருக்க கூடாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சுவாசம் உள்ள இருக்கும், உபதேசம் பெற்ற அம்மாவுக்கு சுவாசம் உள்ள இருக்கும், பொட்டிப்பாம்பு மாதிரி மனம் அடங்கி இருக்கும், நந்தியம்பெருமான் மாதிரி. அவருக்கு மனம் வெளியே வியாபிச்சிருக்கும். அப்ப என்ன ஆகுன்னா, அடங்கின மனசை வந்து விட்டு கொடுக்கும், அடங்காத மனசு சண்டை போடும், அடக்கி ஆளும். ஏன்னா ஆணவத்தினுடைய உச்சம் இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை கடந்ததுன்னு உள்ள வரல. நம்ம உள்ள வந்து கடந்து அதை கடந்து வேடிக்கை பார்த்து எல்லாவற்றையும் அனுசரிச்சு போவோம். ஆனா அது அனுசரிக்காது, ஏன்னா அது உலகியல். அது உலகியல். இந்த 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஆயுள் பரீட்சையில் நாம இந்த முதல் பாடல்ல ஒருத்தனுடைய ஆயுள எப்படி தீர்மானிக்கிறதுன்ற ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம இணையதளத்துல சொடுக்கி இருக்கோம். மாணிக்கவாசனார் ஐயாவுடைய பொழிப்புரையை பார்த்த அதே சமயத்துல இந்த தர்மயாதனம் என்ன சொல்ல வராங்கன்றதை பார்த்துடலாம். மீண்டும் ஒரு முறை பாடலை படிச்சிட்டேன். வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில், வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில், உத்தமம் மிக்கிடில் ஓராறு திங்களாம், அத்தம் மிகுதிட்டு இரட்டியதாயிடில், நித்தல் ஓயிர்க்கொரு திங்களில் ஓசையே, அத்தம் மிகுத்திட்டு இரட்டியதாயிடில், நித்தல் உயிருக்கொரு திங்களில் ஓசையே. பாட்டு பார்த்து பயந்துடக்கூடாது. ஏன்னா 6 மாசத்துல உயிர் போயிடும், 1 மாசத்துல உயிர் போயிடலாம் சொல்றாருன்னு பயந்துடக்கூடாது. அது யாருக்கு சொல்றாரு? இப்பதான் சொன்னேன், யமன் யாருக்கு, காலன் யாருக்கு? காலன் யாருக்கு அப்படின்னா, படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருள் தேடுறவனுக்கு காலன் உண்டு. சிவனே கதி என்றவர்களுக்கு இந்த ஆயுளை பத்தின கவலை வேண்டாம். அது எம்பெருமான் சித்தம். இருப்பதும் வைப்பதும் எடுத்துக்கொள்வதும் யார் சித்தம்? சரணடைஞ்சவங்களை பத்தி கவலை கிடையாது. இருப்பினும் அந்த ஆயுள் பரீட்சைன்ற தலைப்பில ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு திருமூல நாயனார். என்ன வெளிப்படுத்துறாரு? இனி பொழிப்புரை தர்மயாதனத்துல என்ன சொல்றாங்க பார்ப்போம். நம்ம மாணிக்கவாசனாருடைய பொழிப்புரையை பார்த்தோம். இப்ப இணையதளம் இல்லாம இருந்தது, இப்ப வந்துருச்சு. அடியனுடைய கணினியில சாமியோட பெருங்கருணையினால இப்போ தர்மயாதனம் வெளியிட்ட அந்த பொழிப்புரையை ஒரு முறை வாசிச்சிடலாம். ஒருவனது வாழ்நாள் எல்லையை அளந்தறிகின்றவன் தனது கையை அளக்கப்படுவனது தலையின் மேல் வைக்க, அஃது அவனுக்கு இயல்பான எடையுள்ளதாய் தோன்றுமாயின் அவனது வாழ்நாளுக்கு கேடு இல்லை. அவ்வாறின்றி
மிகுந்த எடையுள்ளதாய் தோன்றுமாயின் அவனது வாழ்நாள் அது முதல் 6 திங்கள் அளவினதாம். மேலும் அஃது இரட்டிப்பான எடையுள்ளதாய் தோன்றிடின் அவனது உயிர்க்கு 1 திங்களில் பிறக்கும். 1 திங்களில் அவனுடைய உயிர் பிரிந்துவிடும். இறப்பு என்ற செய்தியை இங்க சொல்லியிருக்காரு. இது அதான் சொன்னேன். இந்த பாடலை பார்த்து பயன்பெறாதீங்க. உபதேசம் பெற்றவர்களுக்கு இது இல்லை. உபதேசம் பெற்று தூங்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பயிற்சி செய்யணும் இல்லையா? பயிற்சி செஞ்சு நாசியின் வழியே சுவாசம் இல்லாமல் யார் உள்கதிகளை சுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கவலை வேண்டாம். அவங்கள பத்தின கவலை நமக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க வெற்றி பெற்றவர்கள், எம்பெருமானோடு 2 கலக்கக்கூடிய வித்தையை கற்றுக்கொண்டவர்கள், குருநாதருடைய அருள் பெற்றவர்கள், பயிற்சி செய்பவர்கள், சுவாசத்தை தன் உள்ளே ஒடுக்க கற்றுக்கொண்டவர்கள், மனம் ஒடுங்க கற்றுக்கொண்டவர்கள். இவங்களை பத்தின கவலை நமக்கு வேண்டாம். ஆனா குறிப்பா என்ன சொல்றாரு, பொதுவான ஒரு சூத்திரமாக அதை பார்த்தோம்னா, சாதாரண மனுஷன் வணங்குறது மார்புக்கு மத்தியில வணங்குவான், ஞானிகள் வணங்குறது புருவ நடுவில். நல்லா சொன்னேன், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனா சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால்னு சொல்லி அந்த கையை 2 தூக்கி தலைமையில வச்சு கூப்பிடுறோம் இல்லையா? அப்படி கூப்பி வணங்கும் போது உங்களுக்கு மூச்சு ரொம்ப பாரமா இருக்குது, உங்க மூச்சே உங்களுக்கு பாரமா இருக்குதுன்னா 6 மாசத்துல அந்த உயிர் ஒடுங்குன்ற ரகசியத்தை சொல்றாரு. இல்லைங்க என் கையே பாரமா இருக்குது அப்படின்னா அந்த உயிர் 1 திங்களில் அப்படின்றார். 1 மாசம் அதுக்கான கேரண்டின்றார். அதனால இதை பத்தின பிரிஞ்சு யாருக்கு வேணும்னா எம்பெருமானையும் கதின்றவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எம்பெருமான் எப்போ வேணாலும் மாத்தலாம். ஏலாதனை எல்லாம் ஏழ்விப்பானாய், ஏலாதனை எல்லாம் ஏழ்விப்பானாய். ஏலாதனா முடியாத காரியத்துல முடிக்கக்கூடிய இறைவனாச்சே. தன்னுடைய அடியார்களுடைய வாக்கிலே இருந்து முதலே வாயிலிருந்து குழந்தையை மீட்டவராச்சே. தன்னுடைய அடியாரில் வாக்கிலிருந்து நாகப்பாம்பினுடைய விஷத்தை எடுத்தவராயிற்று. இப்படி ஏகப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறவர் சிவனே கதி என்று இருப்பவர்களுக்கு ஒருபோதும் இடையூறு இல்லை, இடர் இல்லை, மரணம் இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே நிச்சயம் எல்லாருக்கும் கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வுன்னா அட்டமா சித்தியை அடைந்து விட்டா அவங்க உடம்பை நீங்க சுருக்கிக்கலாம், விரிச்சுக்கலாம், மண்ணுக்குள்ள போய்க்கலாம், தண்ணிக்குள்ள போய்க்கலாம், ஆகாயத்துக்குள்ள நிலவலாம், காற்றுக்குள்ள பரவலாம், அக்னியில நிக்கலாம், நீர்ல மறையலாம், மண்ணோட நிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட வித்தைகளை கற்றுக்கொண்டு தன் உடலை, இப்ப மார்க்கண்டேயன் எங்க இருக்கான்? 16 வயசு சஞ்சீவி. அப்போ மார்க்கண்டேயனுக்காக காலால் உதைத்தாரு. அந்த மார்க்கண்டேயன் இப்ப இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவன் தான் உடல் சித்தி பெற்று விட்டானே, சாகாவரம் பெற்று விட்டானே. அப்படின்னா சாகாவரம் பெற்றவர்கள், ஆத்ம ஞான அனுபூதி அடைந்தவர்கள் இந்த உடலை என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், சுருக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், அட்டமா சித்தியும் பெறலாம். ஆனா அந்த கேள்வி இப்ப பொருந்தாது. எங்க இருக்கிறாரு மார்க்கண்டேயன்? எப்படி வேணாலும் இருப்பாரு. அவர் சுருங்கி இருக்கலாம், அணுவுக்கு அணுவா மறைஞ்சிருக்கலாம், இல்ல அப்பாலுக்கு அப்பாலா நிக்கலாம், வானத்தில். இப்படி தேவர்கள், ரிஷிமார்கள், சாகாவரம் பெற்றவர்கள் நித்திய சூரிகளாக தங்களை வைத்துக்கொண்டு இன்றளவும் நம்முடைய இருக்கிறார்கள். அவங்கள பத்தின கவலை நமக்கு வேண்டாம். உபதேசம் பெற்றவர்களை பற்றிய கவலை இல்லை. அப்ப ஆயுள் பரீட்சையில் பொதுவாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சென்னியில் அஞ்சலி கூப்புகிறவர்களுக்கு தன்னுடைய கரங்களே 2 மடங்குக்கு மேல் இருக்குமாயின் அவருடைய உயிர் 6 மாதத்தில் பிரிந்துவிடும். அதாவது நம்ம கையே நமக்கு 2 மடங்கா வெயிட்டா இருக்கு தெரியுது. நம்ம கையை தூக்கி வச்சுக்க முடியல அப்படின்னா, கைகளே ரொம்ப பாரமா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த உயிர் படக்கூடிய அவஸ்தையை சொல்லியிருக்கிறார். சரிங்க, மூச்சே பருத்து தான் வருது அப்படின்னா அது 6 மாசத்துல அந்த உயிர் பிரியும் அப்படின்ற. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஒரு அளவுகோல் வச்சு சொல்லியிருக்காரு. ஆயுள் பரீட்சைன்ற தலைப்புல ஒரு அளவுகோல் வச்சு சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்கும் பொருந்தும்னா பொருந்தாது. அழுது அடி அடைந்தவர்களுக்கு இது பொருந்தாது. சாமியோட இஷ்டம்னு விட்டுருவாங்க. நீ வைத்திருப்ப ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, ஓட்டு வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே. வான்னா வரப்போறோம், போனா போறோம். மண்ணுலகம் விண்ணுலகம் உண்மதே ஆட்சின்னு சுந்தரர் சொல்றாருல்ல. விண்ணுலகம் மண்ணுலகம் உம்முடைய அதிகாரம் அப்படின்றாரு.
மாணிக்கவாசகர் அதான் சொல்றாரு, எம்மதோ இங்கு அதிகாரம், நீதானப்பா வச்சிருக்க போற, இருன்னா இருக்க போறேன், போனா போக போறேன், பாடுன்னா பாட போறேன், பேசுன்னா பேச போறேன், இல்ல அடங்கி இருன்னா அடங்கி இருக்க போறேன். அவ்வளவுதான். ஆட்டு வித்தால் யார் ஒருவோ ஆடாதாரே. இந்த உண்மையை தெரிஞ்சவங்க அடங்கி இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப ஆயுள் பத்தின அவங்களுக்கு கவலை கிடையாது. சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து பற்றி இருப்பவர்களுக்கு, சிவனே என்று இருப்பவர்களுக்கு ஆயுளை பத்தின கவலை இருக்காது, கவலையும் வேண்டாம். அப்ப காலன் யாருக்குன்னா, எம்பெருமானுடைய திருவடியை மறந்தவர்களுக்கு காலன் உண்டு. அப்போ இந்த பொழிப்புரை மீண்டும் ஒரு முறை படிச்சிடறேன். ஒருவனது வாழ்நாள் எல்லையை அளந்து அறிகின்றவன் தனது கையை அளக்கப்படுவனது தலையின் மேலே வைக்க அது அவனுக்கு இயல்பான எடையுள்ளதாய் தோன்றுமாயின் அவனது வாழ்நாளுக்கு கேடில்லை. அப்படி கையை மேல தூக்கி அஞ்சலியில வணங்கும் போது ஏற்கனவே இருக்கிற மாதிரி சுவாசம் எந்தவித இடையூறு இல்லாம இருக்குதுன்னு சொன்னா அவனுடைய ஆயுளுக்கு எந்த கேடும் இல்லை. ஆனா அப்படி கையை தூக்கி வச்சிருக்கும் போது பருத்து மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னா அந்த உயிர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்குது, 6 மாதம் தாங்கும் அப்படின்ற ரகசியத்தை சொல்றாரு. இல்லைங்க, தூக்குன கையே என்னால 2 மடங்கு பாரமா இருக்குது, என் கையே எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குது சாமி அப்படின்னா அந்த உயிர் 1 மாதத்துல பிரிய போகுதுன்ற ரகசியத்தை சொல்றாரு. இருப்பினும் உபதேசம் பெற்றவர்கள், சிவபெருமானிடம் திருவடி ஞானம் பெற்றவர்கள், இந்த குருநாதருடைய அருள் பெற்றவர்கள், இவங்கெல்லாம் வாசியோகம் செய்கிறவர்கள், இவங்கெல்லாம் விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், விதிவிலக்கானவர்கள். எம்பெருமானுடைய அடியார்கள் எல்லாமே விதிவிலக்கானவர்கள். ஏன்னா விதி இங்க வேலை செய்யாது, ஆனா வினை வேலை செய்யும். அப்ப நாவுக்கரசர் போய் அந்த பாம்பு கடிச்ச பதிகம் பாடி 1 குலாம் பாடி அந்த விஷத்தை நீக்கிறார் இல்லையா, அது சாமி சித்தம். சிவனடியார்களுக்கு இதெல்லாம் நேருது அப்படின்னு சொன்னா அது சாமி சித்தம். ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு அது நிகழுதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளவு. அப்போ திங்கள்னா மாசம், 6 மாசத்துல உயிர் போறது எப்படி, அப்புறம் 1 மாசத்துல உயிர் போறது எப்படி, இதெல்லாம் அளந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்னுடைய ரகசியம் என்னன்னா, சென்னியில் அஞ்சலி கூப்பும் போது இதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. சரி, இனி வருங்காலங்கள்ல ஆயுள் புரட்சியில நிறைய பாடல்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாடலை வச்சு நம்ம பயப்படக்கூடாது, நம்ம தன்னம்பிக்கை ஒருபோதும் எழுந்துடக்கூடாது. நடத்துறது இறைவன் தான். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன் அப்படின்னு நம்பிட்டோம்னா அவனை விட நமக்கு நலம் புரியக்கூடிய சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கெல்லாம் நலமிலன் நாள்தோறும் நல்குவானாலும் குலமில ராகிலும் குலத்திற்கு ஏற்பதோ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாய். எந்த குலன்றது முக்கியம் இல்லை, எம்பெருமான் நம்பிட்டியா அவ்வளவுதான். அவர் நம்மள மேலான இடத்துல வச்சிருவார். சாமியை தொட்டுட்டியா உன்னை மேலான இடத்துல வச்சிருவார். அப்படி நாமத்தை சொல்லிட்டியா உன்னை மேலான இடத்துல வச்சிருவார். எப்போ சாமி உள்ள வந்தாரோ அப்போ 8 பேய் நம்மளை விட்டு போயிடும். காம குரோத மோகம் லோபம் மதம் மாச்சரியம் டம்பம் மசு இதெல்லாம் அடங்கி நிற்கும், கடந்து போயிடாது, எரிக்க முடியாது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கடந்துடலாம். ஒரு சாட்சி போத மாதிரி. உடம்புக்கு இச்சை வேணும், மனசுக்கு ஆசை, இந்த உயிருக்கு மயக்கம், அவ்வளவுதான். இது 3த்தையும் கடக்கணும். லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான். உடம்புக்கு சாப்பாடு போடுற மாதிரி அதுக்கு பசி தூக்கம் இருக்கிற மாதிரி மைதுனம் தேவைப்படுது. அதுக்கு அதை கடக்கணும். இந்த மனசுக்கு ஆசை, அங்கலாப்பு, எல்லாத்தையும் ஆளணுன்ற நினைப்பு, அதையும் கடந்துடணும். அதுக்கு தெரிய வைக்கணும், புரிய வைக்கணும். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அப்போ உடம்பு பத்தின தத்துவத்தை அதுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் மனம் பத்தின தத்துவத்தை அது புரிய வைக்கணும். ஒருபோதும் இந்த எல்லை இல்லாத மனசை விரும்பிக்கிட்டு தான் இருக்கும். ஆசைப்படுறதே அவனுடைய நியாயம், தர்மம். அது தர்மமா வச்சிருக்குது. பாக்குறதெல்லாம் விரும்புறது தான் மனத்தினுடைய இயல்பு. அதை மீண்டு வரணும். பார்த்த உடனே மயங்கிறது தான் உயிரினுடைய இயல்பு. சொக்கிடும் அப்படியே. அப்போ படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருள் மீது எப்போ சொக்கி நிக்கிறதோ உயிர், அப்பெல்லாம் உயிருக்கான ஆபத்து இருக்கு, அவ்வளவுதான். அப்ப படைத்தவனை கண்டு எங்க மயங்கி நிக்குதோ தெரிந்து நிக்குதோ அங்கதான் தெளிஞ்சு நிற்கும் போது நமக்கு ஆயுளை பத்தின கவலை இல்லை, அவ்வளவுதான். அப்போ உபதேசம் பெற்றவர்கள், சரணடைந்தவர்கள், பக்தர்கள், பக்திமான்கள் இவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில இலைப்பாரி கொண்டிருப்பார்கள். நித்திய சூரிகளாக இருப்பார்கள். எந்த மாற்று கருத்துக்களுடைய பூதகணங்களாக இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப ஆயுள் பரீட்சை அப்படின்னா இந்த உயிருடைய இயல்பை நாம் பரிசோதனை செய்து கொள்வதற்காக சன்னியில் வைத்து வணங்கும் போது இந்த சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் இருந்தா இப்படி நடக்கும். இருந்தாலும் அப்படி தெம்பட்டதுன்னா உங்க கையே உங்களுக்கு பாரம் 2 மடங்கு மேல இருக்குது, தாங்க முடியல அப்படின்னா உயிர் ரொம்ப சிரமப்படுதுன்னு அர்த்தம். உடனே பிராணாயாமம் செய்து
மூச்சு பயிற்சி செய்து இந்த உடலுக்குள்ள இருக்கிற பிராணனை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கக்கூடிய வித்தையை நம்ம கத்துக்கணும். அது குருநாதருடைய அருள் நமக்கு வேணும். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. இதான் அந்த ரகசியம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருவர் குருவை பணிந்து இந்த வித்தையை கற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் காலனை வென்று, காலத்தை வென்று, கால சக்கரத்தை வென்று இருப்பார்கள். அதுதான் போன 14வது தலைப்பிலே காலச்சக்கரம் என்ற தலைப்பில் 30 பாடல்கள் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம புது அத்தியாயத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். ஆயுள் புரட்சியிலே நுழைந்திருக்கிறோம். அதுல முதல் பாடலையும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அப்போ ஆயுளை பத்தின கவலை யாருக்கு? உலக இச்சை உள்ளவங்களுக்கு தான் ஆயுளை பத்தின கவலை. உற்றார் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உள்ளரோன்னு உணர்ந்துட்டவங்களுக்கு ஆயுளை பத்தின கவலை இருக்காது. சாமி மேல பாரதம் போட்டு பக்தி இருக்கிறவர்களுக்கு, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கு சாமி எப்படி வந்து உதவுவார்னு தெரியாது. அப்போ யாருக்கு இந்த பயம் இருக்குன்னா, இந்த ஆயுள் பரீட்சை இந்த பாட்டை படிச்ச உடனே மனசை வெளியே விடுறவங்களுக்கு தான் கவலை. மனசை இறைவன் மேல வச்சிருக்கிறவங்களுக்கு பத்தி கவலை இல்லை. சாமி நடத்த போறாருன்ற பெரிய பங்கு அவங்களுக்கு தெரியும். பணிவு வந்துடும், பக்தி வந்துடும். இது இல்லாதவங்களுக்கு தான் பணிவு, பக்தி, இரக்கம், கருணை, அன்பு, ஜாதி பார்க்காம, உடம்பு பார்க்காம, கலர் பார்க்காம, வண்ணம் பார்க்காம ஒரு உயிரா எல்லாரையும் சமமா பார்க்குற அறிவு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு பத்தி ஆயுள் பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஏக உயிரா பார்த்துட்டாங்க. ஆண் பெண் அலி கடந்து சக உயிரா பார்த்து பழகக்கூடிய அந்த பாங்கு ஒருவருக்கு வந்து விடுமானால் அவர்களுக்கு ஆயுள் பத்தின கவலை தேவையில்லை. எம்பெருமான் அந்த ஆயுளை கொடுப்பான், நீட்டிப்பான். அதுல இருந்து மாற்றுக்கிறது. இருப்பினும் ஒரு விஞ்ஞான ரீதியாக இந்த உடல் பரிசோதனையை இங்கு ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே யோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் காரணமாக இந்த பாடலை நமக்கு ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே கொடுத்திருக்கிறார் திருமூல நாயனார். அப்போ இந்த அறிகுறிகளை நம்ம வச்சு பார்க்கலாம். சென்னியில வச்சு பார்க்கும்போது 2 கையும் பாரமா இருக்குதா, இல்ல மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குதுன்னா முதல்ல மூச்சு பயிற்சி செஞ்சு அதுக்கான உணவு எடுத்து, விதி யாராலும் மாற்ற முடியாது. ஆனா இயலாதனை எல்லாம் இயல்விப்பானாய். முதல வாயிலிருந்து குழந்தை வருதுன்னா விதி விலக்கு தானே. ஒரு கலசத்துல இருந்து சாம்பல்ல இருந்து எடுத்து அந்த எலும்பு எரிச்ச சாம்பல்ல இருந்து எடுத்து பூம்பாவை எழுப்புறது ஒரு விதி விலக்கு தானே. இயற்கைக்கு முரணாது தானே. அப்போ இது நிகழுதுன்னா அடியன் சொன்னது நிகழும். அப்ப பிராணனை பானம் பண்ணக்கூடிய வித்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிராணனை பானம் பண்ணக்கூடிய வித்தையை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆயுளை பற்றி உங்களுக்கு கவலை தேவையில்லை. அதை பத்தின பயமும் தேவையில்லை. நாசியின் வழிய சுவாசம் இல்லாதவர்கள் ஆயுளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய பிராணம் உள்ளே ஒடுங்கி விட்டது. உங்களுடைய மனம் வியாபிக்காமல் உள்ளே ஒடுங்கி விட்டது. அவ்வளவுதான். யாருக்கு ஆயுளை பத்தின கவலை வரும்? மனம் வெளியே போய் மூச்சு வாங்கிக்கணும், மூக்கு வழியா சுவாசம் பண்ணிக்கணும், ஆசையராய் பாசம் விடா என்ற மாதிரி ஆசையை அறுக்க முடியாம வெளியே தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் மூச்சு வெளியே போகும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த உலகத்தவர்கள் பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா இந்த இது பாட்டு கூட பொருந்தும். இருந்தாலும் நம்ம பரிசோதனை செய்யறதுக்கு ஆயுளுடைய கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கை 2 கூப்பி சென்னியில வச்சோம்னா சுவாசமே ரொம்ப பருத்து இருந்ததுன்னா 6 மாசம் வரைக்கும் இந்த உயிர் தாங்கும். இல்ல கையே வந்து 6 மடங்கு 2 மடங்கு வெயிட் அதிகமா இருக்குது, தூக்க முடியல அப்படின்னா அந்த உயிர் 1 மாசம் இருக்கும் அப்படின்ற ரகசியத்தை சொல்றாரு. இது நமக்கு வேண்டாம். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ தர்மயாதனம் பொழிப்புரையும் இதுதான் சொல்லுது. ஐயா மாணிக்கவாசகர் ஐயா பொழிப்புரையும் இதுதான் சொல்லுது. அப்ப பயிற்சி செய்ய செய்ய உபதேசம் பெற்றவர்கள் பத்தி நமக்கு கவலை தேவையில்லை. பொது நடுவில் பயிற்சி செய்தவர்கள் ஒருபோதும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. கவலை இல்லாம இருப்பாங்க. படைத்தவனை பிடிச்சவர்களுக்கு கவலை இல்லை. படைக்கப்பட்ட பொருளை பிடிச்சவனுக்கு தான் பயம். அப்ப யாருக்கு யம பயம் வரும்? படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருளை நோக்கி போகிறவர்களுக்கு நிச்சயம் யம பயம் வரும். அவன் வந்து உருட்டுவான், அதிர வைப்பான், நடுங்க வைப்பான். தர்மன் இல்லையா?
அப்போ அந்த பத்தின கவலை நமக்கு வேணாம். அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், எம்பெருமானுடைய திருவடி இறுக்கி பிடிச்சு பெரு நடுவில் குருநாதருடைய உபதேசத்தை கேட்டு யார் ஒருவர் ஒழுகி நிற்கிறீர்களோ அவர்களுக்கு காலனை பத்தின கவலை இல்லை. இந்த ஆயுள் புரட்சியும் அவர்களுக்கு தேவையில்லை. இருப்பினும் ஒரு பரிசோதனை முயற்சிக்காக கைகளை கூப்பி சஞ்சீவி சஞ்சீவி அந்த சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய அந்த சஞ்சீவி நிலையை அடையணும்னா உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த கைகளுக்கு அஞ்சலி, சென்னியில் அஞ்சலின்னு சொன்னாங்களே, அந்த சென்னியில கை கூப்பி வணங்கும் போது சுவாசத்தை பரிசோதனை பண்ணி பாருங்க. உள்ள இழுத்து விடுறதே ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னா, இறுக்கமா இருக்குது அப்படின்னா, முதல்ல நீங்க பிராணாயாமம் பெற வேண்டும், மூச்சு பயிற்சி பெற வேண்டும் அர்த்தம். கை ரெண்டும் பாரமா இருக்குதுன்னா நெருங்கிருச்சு, உயிரே நெருங்கி கைவிட போகுதுன்னு அர்த்தம் 6 மாசத்துல. அப்ப என்ன பண்ணணும்னா, அப்போ குருநாதரை பணிஞ்சு எனக்கு இந்த வாசி யோகம் சொல்லிக் கொடுங்க சாமி, அதை பெற்று சுவாசத்தை நாசி வழியில் இல்லாம சுவாசத்தை உள்கதியை பெறக்கூடிய கலையை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுவே அற்புதமான பிராணாயாமம். பிராணனை பானம் பண்ணுவீர்கள், பிறகு விடுதலை அடையலாம். சரிங்க, விதிக்கும் இதுக்கு முரண்பாடு நிச்சயம் இருக்கு. சாமியோட பெருங்கருணை, ஊழ்வினை அடிப்படையில எவ்வளவு துன்பம் வந்திருந்தாலும் நிச்சயம் மிக அற்புதங்களை செய்யக்கூடிய இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்கிற பெரும் நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை, இந்த பாடலை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல தூரம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருவோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். இப்படி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி அவருடைய பொற்பாதங்களை சென்னியில் மேல் சூடி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவை ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவை நான் அறிவிச்சு, நமச்சிவாயவை நான் அவன்றேத்துமே, நமச்சிவாயவை நன்றி காட்டுமே, நன்னறி காட்டுமே என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம்.